நெல்லை மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடும் மேற்பார்வையாளர்கள், நுண்பார்வையாளர்கள், உதவியாளர்கள் ஆகியோருக்கு வாக்கு எண்ணும் மையத்தில் எப்படி செயல்பட வேண்டுமென தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான சுகுமார் பயிற்சியளித்தார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த 23ஆம் தேதி நடந்து முடிந்துள்ளது. நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை நெல்லை, பாளையங்கோட்டை, அம்பாசமுத்திரம், நான்குநேரி, ராதாபுரம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் நெல்லை அரசு பொறியியல் கல்லூரியில் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டு பூட்டி சீல் வைக்கப்பட்டுள்ளது. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதை முன்னிட்டு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை முன்னிட்டு அதற்காக பணிபுரிய உள்ள அலுவலர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் வாக்கு எண்ணிக்கையை கண்காணிக்க வாக்கு எண்ணிக்கை மேற்பார்வையாளர்கள் 17 பேரும், உதவியாளர்கள் 17 பேரும், நுண் பார்வையாளர்கள் 17 பேரும் என ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு தலா 51 நபர்கள் என 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 255 அலுவலர்களுக்கான பணி ஒதுக்கீடு கணினி சுழற்சி முறையில் செய்யப்பட்டுள்ளது. இதுபோன்று தபால் வாக்கு எண்ணுவதற்கு 160 அலுவலர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்த பணியில் ஈடுபடுபவர்களுக்கு வாக்கு எண்ணும் மையத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என பயிற்சி அளிக்கப்படுகிறது. நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் நுண் பார்வையாளர்களாக பணி செய்ய உள்ள 85 பேர் மற்றும் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள ஊழியர்கள், அதிகாரிகளுக்கு தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான சுகுமார் பயிற்சி அளித்தார்.